அவ்வளோ பெரிய ஃப்ளைட் செட்டு கம்ப்ளீட்டாக ஒரு திருப்பதி ஏர்போர்ட்டு. இனி வரைக்கும் நான் வந்து அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் செஞ்சுட்டேன், நிறைய படங்கள் பண்ணிட்டேன். இப்போ வேட்டையன் நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட்டாக உட்காந்து இந்த 2 எபிசோடு பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிங்க. அப்பாடா அப்படின்னு ஒரு சின்ன இது வந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் எபிசோடெலாம் நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க. யாருமே எந்திரிச்சு போகலை, எங்கேயுமே ஃபோன் ஒளிரவே இல்லை. தப்பிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்குறீங்க. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ராதாமோகனுடைய படத்தில் வேலை செய்யறதுன்றது வந்து வேலை செய்கிறவங்களுக்காக இருக்கட்டும், நடிக்கிறவங்களாக ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு வேலை நடக்கும். ஏன்னா எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அவர் இருக்கும்போது சிரிச்சுக்கினே இருக்கலாம். எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் நம்மளை வீட்டில் 1000 பிரச்சனை இருந்தாலும் வெவ்வேறு குடும்ப சூழ்நிலை இருந்தாலும் அவர் கூட வேலை பார்க்கும்போது அது எதுவுமே மைண்டில் இருக்காது. கிட்டத்தட்ட காலையில் ஒரு 5:30 6 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சோம்னா நைட்டு ஒரு 10 11 மணி ஆகும்னா அது வரைக்கும் பெரும்பாலும் ஒரு சிரிப்பு கலந்த ஒரு வாழ்க்கை ஒன்று போயிட்டே இருக்கும். அவ்வளோ மகிழ்ச்சியாக நான்லாம் வேறு எங்கே இருந்தேன்னு தெரியல எனக்கு. நம்ம நிறைய வேலைகள் பார்த்துருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு வந்து 74வது ப்ராஜெக்ட்டு. பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்கோம். வெளியில் பெரிய படங்கள் பண்ணும்போது டைரக்டர் ஹரி கூடலாம் நான் படங்கள் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து. அதுக்கெல்லாம் வந்து பெரிய செட்டுகள் இருக்கும், நிறைய கத்திகள் அருவாக்கள் அடி தட்டி சண்டை சச்சு ரோட பயங்கரமான ஒரு வேலை பார்த்துருப்போம். அங்கேருந்து ஒரு ராதா ஃபோன் பண்ணுவார், டேய் கொஞ்சம் சீக்கிரம் வாடா, எங்கடா இருக்க அப்படின்னு. பறந்து வந்து நிற்பான். சின்னதாக ஒரு அழகான ஒரு வேலை கொடுப்பாரு. என் கையில் இந்த ரத்தக்கரோடு காஞ்சிருக்காது. அதில் அது அது கத்தி அறுவலை செஞ்சுட்டு வந்து ரத்தக்கரோடு காஞ்சிருக்காது. அதில் வந்து அழகாக மென்மையான ஒரு வேலை ஒன்று கொடுப்பாரு. அது ரொம்ப ரசித்து ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆகும். அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஒரு கலைஞன் வந்து அங்கங்கே கொஞ்சம் வெளிப்படுவான். பயணம் படம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய ப்ராஜெக்ட். அன்றைக்கி சவுத் இந்தியாவில் பெரிய ப்ராஜெக்ட் அது. அதில் வந்து ஒரு நாள் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி, எங்கடா இருக்க அப்படின்னு. இங்கே தான் அதான் என்ன விஷயம்னா, ஃப்ளைட்டெல்லாம் செட்டு போட முடியும் அப்படின்னா, ஏன் உனக்கு இந்த ஆசை அப்படின்னு. அப்போ அபிமானம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்றும் இல்லை சும்மா யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் ஆஃபீஸில் மீட் பண்ணால் அப்புறம் அது வந்து படமாக மாறி அவ்வளோ பெரிய ஃப்ளைட் செட்டு கம்ப்ளீட்டாக ஒரு திருப்பதி ஏர்போர்ட்டு. இனி வரைக்கும் நான் வந்து அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் செஞ்சுட்டேன், நிறைய படங்கள் பண்ணிட்டேன். இப்போ வேட்டையன் நடந்துகிட்ருக்கு. பட் அந்த படத்தில் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று வந்து, நம்மளால் இவ்வளோ முடியுமா அப்படின்றது ஒன்று. ஒரு ஃப்ளைட்லாம் செஞ்சு முடித்து பார்த்த பிறகு அதனுடைய இன்டீரியர் என்ன ஃப்ளைட்லாம் நம்ம போகிற மாதிரி தவிர கவனிச்சதில்லை. அதுவும் இன்டீரியர் வந்து அந்த அது உள்ளே இருக்கிற ஒரு வேலைகள் வந்து பெரும்பாலும் யாரும் பார்த்துருக்க முடியாது. அது மாதிரி ரொம்ப நுணுக்கமான வேலைகள் கொடுத்து நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண வைக்கிறது ஒன்று இருக்குதுல்ல, அது மாதிரியான ஒரு வேலைகள் வந்து ராதா கூட வேலை செய்யும்போது கிடைக்கும். சின்னதாக நம்ம ரொம்ப நாளாக இருக்கும் வரைஞ்சி பெயிண்டிங் பண்ணி ரொம்ப நாளாக இருக்கும். நம்மளுக்கு பெயிண்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு கலைஞனாக சினிமாவில் வந்து கலைஞனாக வாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வேலையாக இருக்கும், அவ்வளோ வேலைகள் இருக்கும், தூக்கம் இருக்காது. அது இருக்கும். அவர் கூட வேலை செய்யும்போது ரொம்ப இது மாதிரியான மனத்துக்கு ரொம்ப பிடிச்சமா ரொம்ப நெருக்கமான ஒரு வேலைகள் வந்து கொடுப்பாரு. அதனாலேயே அவர் எப்போ கூட்டாலும் ஏன் என்ன கேட்காம ஒரு பின்னாடியே ஓடுருவோம். எந்த காரணமும் இல்லை. நான் குமரவேலு இன்னும் ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க. எல்லோரும் வந்து ஏன் எதுன்னு கேட்காது அவர் கூட ஓடுருவோம். முதல்ல மகிழ்ச்சியாக இருப்போம். அதுக்கப்புறம் காசு பணம் சம்பாதிக்கிறன்றதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல ஜாலியாக வேலை செஞ்சுட்டு வருவோம் அப்படின்ட்டு மாதக்கணக்காக அவர் கூட சுற்றிட்டு இருப்போம். அது மாதிரி இந்த படத்தில் வேலை செய்யணும்னு நினச்சேன். கொஞ்சம் சூழ்நிலை சரியாக அமையல. என்னால் கண்டினியூ ஒர்க் பண்ண முடியாது போயிடுச்சு. வேட்டையின் படம் ரொம்ப அதிக வேலை இருந்ததுனால என்னால் கொஞ்சம் சரியாக அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த முடியல. என்னுடைய ஆர்ட் டைரக்டர் மதி வந்து இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். மற்றபடி எல்லா தொழில்நுட்ப கலைஞர்கள் ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்துருக்காரு. பிரசன்னா எங்களுடைய கல்லூரி ஓவியர் மாணவர், அவர் என்னுடைய ஜூனியர் அவர். அதனால் அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் அந்த ஒரு குட்டி குட்டி ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன். நிறைய தொழில்நுட்ப கலைஞர் வேலை பார்த்துருக்காங்க. நடிகர்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மனசு விட்டு ரொம்ப நாள் கழிச்சு மனசு விட்டு சிரிச்சிட்டு இருந்தேன் நான். இங்கே வந்து உட்காந்து 2 எபிசோடு பார்க்கும்போதும் எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த கேரக்டராகவே மாறி இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா டீம் நல்லா வேலை பார்த்துருக்காங்க. வேல்ஸ் நிறுவனத்திற்கும் ஆர்ட்ஸாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். எவ்வளோ எழுதி நாங்கள் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு எப்பவுமே இந்த ப்ரெஷ் ஷோங்கிறது தான் எக்ஸாம் ஃபீவர் வந்துடும். நீங்கள்லாம் வந்து சிரிக்கிறீங்களா இல்லையான்னு பின்னாடி வந்து உப்பு கருவாடு படத்துக்கு முறையாக நீங்கள் சினிமாவில் எழுதி வச்சு அழகு பார்த்தார் ராதா சார். அதே மாதிரி இன்றைக்கி ஓடிடிலையும் அவர் மூலமாகவே கூட்டு வாங்கி அறிமுகமாகிறது ஒரு சந்தோஷம். லாஸ்ட்டாக உட்காந்து இந்த 2 எபிசோடு பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிங்க. அப்பாடா
அப்படின்னு ஒரு சின்ன இது வந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் எபிசோடெல்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க. யாருமே எந்திரிச்சு போகலை, எங்கேயுமே ஃபோன் ஒளிரவே இல்லை. தப்பிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்குறீங்க. ஸோ நல்லபடியாக எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹாட் ஸ்டார் சார் சொல்கிற லிஸ்ட்டு சொல்லும் போதே பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா ஓடிடி இந்த மாதிரி சீரீஸ் அப்படின்னாலே வீட்டுக்குள்ளேயே ரத்தம் தெரிக்குது. ஹாரராக இருக்கும், இல்லைன்னா த்ரில்லராக இருக்கும். வேறு வேறு ஜானர்ஸ் நிறையா ஹாட் ஸ்டார் தான் சூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கே ரொம்ப வாழ்த்துக்கள் சார். அண்டு ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க கார்ப்பரேட் அவஸ்தைகள் தாண்டி அப்படின்னு. கொஞ்சம் வேகமாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் நாங்களும் கொஞ்சம் நிறைய கொடுப்போம், நிறையா பண்ணலாம். அதுதான். அண்டு இதுதான் இந்த கதிர் சார் மாதிரி தான் நானும் அவர் படம் பண்ணுற படங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவார். ஹரிசார் கையில் படத்தில் ரத்தக்கரை இருக்குன்னா அந்த பாட்டில் இருந்து நானும் ஊற்றிருப்பேன். இப்படி அவர் பண்ணுற படங்கள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இந்த பக்கம் போகும்போது ஊர் ஊராக போய் எங்கேயோ பிரியாணி, நல்ல மட்டன் குழம்பு, ஈரல் அது இதெல்லாம் சாப்பிட்டு எப்படா வீட்டுக்கு வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடுவோன்னு இருக்கும்ல, அப்படி இருக்கும். ராதா சார்கிட்ட வந்து உட்காந்தானவே மனசுக்கு நெருக்கமாக ஒரு பருப்பு சோறு, இந்த மாதிரி ஒரு சட்னி சாம்பார்னு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருவாரு. அது வந்து அவர் உருவாக்குற அந்த விஷயம் செட்டில் மட்டும் இல்லை, டிஸ்கஷன் ரூமே அப்படிதான் இருக்கும். முதல்ல எனக்கு வந்து சார் எழுதிடுவேனா பண்ணிடுவேனா அப்படிங்கும்போது அந்த பயத்தை போக்கிடுவார். பயத்தை போக்கிட்டார்ல, நீ ரிலாக்ஸாக இருப்போன்னு பொறுப்பை கொடுத்துருவாரு. ஐயோ, பயத்தை விட பொறுப்பு சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்லாம் என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை. அது பாட்டுக்கு உட்காந்துருப்பார். அது நீ சுட்டா பூரி புசுடு தான் வருமச்சி விடுங்கிற மாதிரி அப்படியே வச்சிருப்பாரு சைடில். அண்ட் இந்த எப்பவுமே எனக்கு இந்த ஆசையாவது இருக்கும், அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அவர் லேப்டாப்பில் உட்காந்து படிச்சுட்டு மூஞ்சியவே பார்க்க மாட்டார். அப்படி மெதுவாக பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா நல்லா இருக்கும்னு அர்த்தம். எதுவும் சொல்லாமல் இந்த பக்கம் திரும்பினாருன்னா ஒரு ஏதோ சின்ன கரெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அதை கூட பார்க்காம இப்போ மெயிலுன்னு அனுப்பி போயிடுச்சு. பட் எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும், நடிகர்களோட எல்லா கெமிஸ்ட்ரியும் பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இது நல்லபடியாக வந்திருக்கிற காரணமாக இருந்த வேல்ஸ் நிறுவனத்துக்கும் ஹாட்ஸ்டாருக்கும் மறுபடியும் நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வேல்ஸோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். ஐம் ஸோ ஹாப்பி தட் இத்தனை ஆர்டிஸ்ட்டை வச்சு இது கரெக்ட் டைமில் நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கோம். தேங்க்ஸ் டு ஹாட்ஸ்டார், தேங்க்ஸ் டு பிரதீப் சார் அண்ட் த ஹோல் டீம். வாட்ச் அவுட். 2 எபிசோட் பார்த்துருக்கீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நைட் ரிலீஸ் ஆகுது 6 எபிசோடும். இட் வில் பி அ ஃபன் லாஃப்ட் ரியாட் வித் அன் எமோஷனல் மெசேஜ் அண்ட் அதர் ஸ்டஃப். ஸோ டூ வாட்ச் இட் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். ராதாமோகன் சார் படத்தில் நான் இருக்கேன் அப்படின்றதே எனக்கு பெரிய ப்ரௌட் மூமெண்ட் தான் எனக்கு, அலாங் வித் வேல்ஸ் அண்ட் ஹாட்ஸ்டார். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் லைக் டு தேங்க் மை அசிஸ்டன்ட்ஸ் பிரவீன், சுந்தர், விக்கி, பிரேம், எவ்ரிபடி. அண்ட் தேங்க்யூ ஆல். வணக்கம். எனக்கு வந்து இது 3வது வெப் சீரிஸ், ஹாட்ஸ்டாருக்கு 2வது வெப் சீரிஸ். ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா வந்து எவ்வளோ படங்கள் பண்ணாலும் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் வந்து இந்த ப்ராஜெக்ட் இட் பி அ வெரி வெரி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஃபார் மீ, பிகாஸ் என்னோட ஃபேவரட் டைரக்டர் ராதாமோகன் சாரோட ஒர்க் பண்ணது. அண்ட் ஐ ஷுட் மென்ஷன் அபவுட் தி ப்ரொடக்ஷன், வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஆன் போர்ட். அபவுட் தி காஸ்ட் அண்ட் க்ரூ சொல்லவே வேணாம். யோகி பாபு சார் இருக்காங்க, வாணி போஜன் மேம், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம். தேங்க்யூ.